வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பேசலான் இருக்கோம். இது நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கு. இதை பற்றி பேசினாலே நிறைய பேருக்கு ஒரு ஒரு பல கொஸ்டின்ஸ் வரும், பல சிந்தனைகள் வரும், பல டவுட்ஸ் வரும். அதனால தான் இன்னைக்கு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபினான்ஸ் நேயர்களுக்காக இந்த டாப்பிக்கை பேசலாங்கிறது முடிவு பண்ணோம். ஸ்மால் கேப் இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பேஸுங்க. நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கிற ஸ்பேஸ், நிறைய பேருக்கு நிறைய இதை பற்றி கற்றுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் நிறைய உண்டு இந்த ஸ்பேஸை பற்றி. ஸோ ஒரு ஸ்மால் கேப்புங்கிறது என்ன, அதை நீங்கள் எப்படி வாங்கணும், அந்த ஸ்டாக்கை நீங்கள் எப்படி வாங்கணும், அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன, இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு அந்த ஸ்மாலுங்கிற அந்த வார்த்தைக்கு ஏன் இவ்வளோ மவுசுங்க, ஏன் இவ்வளோ அட்ராக்ஷன், ஏன் இவ்வளோ பேர் அதுக்கு பின்னாடி போகிறாங்க? வெரி சிம்பிளுங்க. இதுக்கு முன்னாடி ஐ வுட் வாண்ட் யூ டு கோ அண்ட் சி there is a book called Small is Beautiful. அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியல, பட் தெரியாதவங்க போய் பாருங்க. It is a book on economics. If you have a chance to read it, please mention it in the comments. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஸ்மாலுங்கிற வார்த்தைக்கு நம்ம பேசின மாதிரி ஏன் இவ்வளோ மவுஸ், ஏன் இவ்வளோ அட்ராக்ஷன்? ஒரு விஷயம் சின்னதாக இருக்கும்போது அதோட சான்ஸ் மேலே ஏறுறதுக்கு அதிகரிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். அதில் தான் நம்மளுக்கு அட்ராக்ஷன் நிறைய போகும் இல்லையா? இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னா ஒரு விஷயம் சின்னதாக இருந்ததுன்னா அந்த சூழல், அந்த ஸ்மால் ஸ்டாக் ஆர் ஸ்மால் ஐடியா அதிகரிக்கிறதுக்கு அந்த இருக்கிற சூழல் ரொம்ப அதிகம். த சான்ஸ் ஆஃப் இட் பிகமிங் பிக் இஸ் வெரி பிக், விச் இஸ் வை அ லாட் ஆஃப் அஸ் ஆர் அட்ராக்டட் டு இட். ஸோ இந்த சூழலில் இருக்கும்போது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக தெரியும். இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த ஒரு நம்பர்ஸ் வச்சே கொடுக்குறேனே. ஒரு 10 ரூபாலேருந்து இன்னொரு விஷயம் ஒரு விஷயம் 10 ரூபாலேருந்து 20 ரூபா போகிறதுக்கும் 100 ரூபாலேருந்து 110 ரூபா போடுறதுக்கும் எனிவே 10 படி தான் ரெண்டு கேஸ்லையுமே. ஆனால் முதல் கேஸில் அது 100%, வயல் இந்த 100லேருந்து 110 போகிறது என்னவோ 10%. இதனால தாங்க இவ்வளோ மவுஸ் அதுக்கு. ஆனால் இந்த விஷயம் இவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும்போது இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாங்கிறது எல்லாருக்குமே ஒரு குவெஸ்டின். பல பேர் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்னா, ஆஹா இதில் லாபம் நிறைய இருக்கு, இதில் நான் ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு காசு அள்ளிடலாமே நினைக்கிறோம். ஆனால் அது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. இது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் பார்த்துருக்கோம். இதை தான் நான் எங்களோட படிப்படியாக இந்த ஸ்மால் கேப் சீரீஸில் உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன். இந்த சீரீஸில் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது, ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணுங்க, எதை பார்க்கணும். இப்போது ஜென்ரலாக மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் இருக்கும், லார்ஜ் கேப் இருக்கும், மிட் கேப் இருக்கும், ஸ்மால் கேப் இருக்கும். இப்போ லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லெட் அஸ் சே ரிலையன்ஸ் ஆர் ஐடிசி ஆர் கோல்கேட், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த பிஸ்னஸ் மாடலும் சரி ஆர் இந்த பிஸ்னஸே சரி எல்லாருக்கும் தெரிஞ்ச பிஸ்னஸ் மாடல்ஸ் அண்ட் தெரிஞ்ச பிஸ்னஸஸ், எல்லாருமே இதை பற்றி ஓரளவுக்கு புரிதல் இருக்கும். ஆனால் இந்த புரிதல் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்குக்கோ ஒரு ரிலேட்டிவ்லி சின்ன கம்பெனிக்கோ இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்மள்கிட்ட முக்கால்வாசி பேருக்கு அது கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல தாங்க நீங்கள் இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய கம்பெனி வாங்குறதுக்கே நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கும், பல விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும், பல ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் அதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதிலே இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது எப்படிங்க ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கை எதையுமே பார்க்காம வாங்க முடியும்? இதுக்காக தான் ஒரு பேசிக் டியூ டிலிஜென்ஸ்ன்னு நாங்கள் எங்கள் இன்வெஸ்டர் கம்யூனிட்டியில் சொல்லுவோம். இதை செஞ்சதுக்கு அப்புறம் மட்டும்தான் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கையோ ஒரு ஸ்மால் கேப் பங்கையோ வாங்குறதுக்கு நீங்கள் யோசிக்கவே செய்யணும்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ கெட்டிங் இன்டு த வீடியோ, இப்போ ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதை பேசிக் சானிட்டரி செக் நீங்கள் பண்ணணும். இதோட மேனேஜ்மெண்ட் எப்படி இருந்திருக்கு, இதுக்கு முன்னாடி இந்த மேனேஜ்மெண்ட்டுங்கிறது இந்த கம்பெனி, இந்த ஸ்மால் கேப் கம்பெனியோட தலைமை என்ன டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க, யார் இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்கோட டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க, இந்த மேனேஜ்மெண்ட்டோட கேப்பபிலிட்டி என்ன, இவங்க என்ன படிச்சிருக்காங்க, இதுக்கு முன்னாடி எந்த வேலையில் இருந்திருக்காங்க, இதுக்கு முன்னாடி இவங்க பேரில் ஏதாவது அலிகேஷன்ஸ் இருக்கா ஆர் எனி ஸ்பெசிஃபிக் பிளாக் மார்க்ஸ் அதர், இதெல்லாமே பார்த்துட்டு தாங்க ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் உள்ளேயே ஃபர்ஸ்ட் என்டர் ஆர் அதர் யோசிக்கவே செய்யணும். சரி, இந்த சானிட்டரி செக் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா இதுக்கு அடுத்து ஒன்று வரும், மோட்டுன்னு சொல்லுவாங்க. இது வாரன் பஃபெட் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற வெரி ப்ரொஃபவுண்ட் வேர்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மோட்டுங்கிறது என்னன்னா த கம்படிட்டிவ் அட்வான்டேஜ் ஆஃப் எனி பிஸ்னஸுங்க. ஸோ இந்த பிஸ்னஸை நாளைக்கு நான் பண்ண முடியும் அப்படின்னா ஆர் எனி ஒன் பண்ண முடியும் அப்படின்னா அந்த பிஸ்னஸுக்கு கம்படிட்டிவ் அட்வான்டேஜே கிடையாதுங்க.
இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் ஒருத்தர் பண்ணி நாளைக்கு கல்லா கட்டுறாருன்னா நாளைக்கு இன்னொருத்தர் பக்கத்துலேயே கல்லா கட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிஸ்னஸ்க்கு என்ன காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்? இந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் தான் மோட்னு சொல்லுவாங்க இந்த இன்வெஸ்டர் கம்யூனிட்டியில. இந்த மோட் இந்த கம்பெனிக்கு என்ன? இந்த பிஸ்னஸ் இந்த கம்பெனி இன்னைக்கு பண்ணுதுன்னா நாளைக்கு இந்த பிஸ்னஸையே இன்னொரு கம்பெனி வந்து எடுத்து நடத்துறது எவ்வளோ ஈஸி? இதுக்கான ரெகுலேஷன்ஸ் என்ன? ஏன்னா சில கம்பெனிஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, சில பிஸ்னஸஸ்ல பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி என்ட்ரி பேரியர்ஸ் இருக்கும். இந்த ரெகுலேட்டரி என்ட்ரி பேரியர்ஸை தாண்டினா மட்டும்தான் அந்த பிஸ்னஸை செய்ய முடியுங்கிற சில கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் தே வில் ஒர்க் இன் அ வெரி நீஷ் என்விரான்மெண்ட். ஒரு குறிப்பிட்ட சின்ன என்விரான்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணுவாங்க. அதில் என்டர் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ இது ஒரு மோட். இன்னொரு மோட் என்னன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட், இந்த ப்ராடக்டோட கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே இந்த ஸ்பெசிஃபிக் கம்பெனியால மட்டும்தான் கொண்டு வர முடியுங்கிற ஒரு மோட் இருக்கும். இந்த மாதிரி விஷயத்த இன்னொரு கம்பெனி ஈஸியாக ரெப்ளிகேட் பண்ணிட முடியாது இந்த ப்ராடக்டை வச்சு அப்படிங்கிறது இன்னொரு மோட். இன்னொரு மோட் என்னன்னா, உங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் கம்பெனியோட பிராண்டுங்க. ஏன்னா நிறைய பிராண்ட்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம், ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு அவங்களோட விசிபிலிட்டியை வளர்த்துருப்பாங்க, பிராண்ட் லாயல்ட்டியை அவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியா ஒரே நாள்ல ரெப்ளிகேட் பண்ணிட முடியாது. என்னதான் இருந்தாலும் ஒரு புது பிசினஸ் உள்ள வந்து அந்த ப்ராடக்டை ஈக்குவலைஸ் பண்ணாலுமே, அந்த ப்ராடக்ட் குவாலிட்டி கொண்டு வந்தாலுமே, இந்த பிராண்ட் குவாலிட்டிங்கிறது ரொம்ப நாளா வளர்த்தது ஒரு இன்டான்ஜிபிள் அசெட் ஃபார் த எக்ஸிஸ்டிங் கம்பெனி. இந்த கம்பெனியை ரொம்ப ஈஸியா இன்னொரு கம்பெனி வந்து தட்டிட்டு போயிட முடியாது. ஸோ இந்த மாதிரி காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் ஒரு கம்பெனிக்கு இருந்தால் மட்டும்தான் அது வளரவே முடியும். ஏன்னா அப்படி இல்லைன்னா இட் வில் பி அ வெரி ஒரு இன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்குள்ளேயே முடிகிற மாதிரி ஒரு கதையா போயிடும். ஏன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே சஸ்டெயின் பண்றதுக்கு இந்த மாதிரி காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கண்டிப்பாக கம்பெனிஸ்க்கு தேவை. இது ஒரு பார்ட். இப்போ இந்த பிஸ்னஸ் அட்வான்டேஜ் நீங்க புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு எவ்வளவு தூரம் நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறது நான் ஒரு சிம்பிளா ஒரு விஷயத்துல சொல்றேனே. இந்த பிஸ்னஸை ஒரு 10 வயசு பையன்கிட்டயோ இல்லை பொண்ணுகிட்டயோ நீங்க எதை ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கே அந்த பிஸ்னஸோட முழு புரிதல் இல்லைன்னு நான் சொல்றேன். ஏன்னா ஒரு பிஸ்னஸை நீங்க ஒரு 10 வேர்ட்ஸ்குள்ள அடக்கி ஒரு 10 வயசு பையனுக்கு புரிய வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த பிஸ்னஸோட முழு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸஸ்ல நீங்க இந்த ஒரு புரிதல் நீங்க அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கே நீங்க யோசிக்கணும். இது பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க, இந்த கம்பெனியோட தலைமை. இந்த தலைமை சொல்லி தான் இந்த கம்பெனியில எல்லாமே நடக்கும். இவர் சொன்னாதான் இது நடக்கும், இவர் சொன்னாதான் இது நடக்கும், இவர் இப்படி செஞ்சாதான் இது நடக்குங்கிற நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். இந்த கம்பெனி, இந்த ஸ்மால் கேப் கம்பெனிஸ்ல இதை ஏன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பார்க்கணும்னாங்க, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்மால் கேப்ஸ் எங்க வந்து ஃபால்டர் ஆவாங்கன்னா எக்ஸிகியூஷன்ல. இந்த எக்ஸிகியூஷன் ரிஸ்க்குங்கிறது பெரிய ரிஸ்க். இந்த எக்ஸிகியூஷன் ரிஸ்க்கை எப்படி வந்து மிட்டிகேட் பண்ணணும்னா, இந்த மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு எக்ஸிகியூஷன் ஹிஸ்ட்ரி இருக்கணும். வேற ஏதாவது ஒரு கம்பெனியில, ஒரு பெரிய கம்பெனியில அவங்க முன்னாடி வேலை பார்த்துருந்தாங்கன்னா, ஒரு தலைமை ஒரு போஸ்ட்ல வேலை பார்த்துருந்தாங்க, ஒரு கீ மேனேஜ்மெண்ட்ல வேலை பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த விஷயத்த எப்படி அணுகணும், ஒரு புதுசா ஒரு விஷயம் வருது, ரெகுலேஷன் வருது, ஒரு புது பிஸ்னஸ் ஐடியா வருது, ஒரு புது ஸ்ட்ராட்டஜி வருது, இந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி இந்த பிஸ்னஸ்க்குள்ள கொண்டு வந்து எப்படி இதை ஸ்கேல் பண்ணி எப்படி இதை பிஸ்னஸா மாற்றணுங்கிறத ஏற்கனவே பழைய கம்பெனிலேயோ அவங்க ஏற்கனவே இருந்த கம்பெனிஸ்ல வந்து அவங்க பார்த்துருப்பாங்க, பார்த்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எல்லா ஸ்மால் கேப் கம்பெனிஸுமே ஒரு ஸ்டோரியை வச்சுட்டு வருவாங்க. நல்ல ஸ்டோரியா இருக்கலாம், நல்ல க்ரோத் கொண்டு வர ஸ்டோரிஸா இருக்கலாம். பட் அந்த ஸ்டோரியை ரியலா பிஸ்னஸா மாத்துறதுக்கு ஒரு கம்பீட்டன்ட் மேனேஜ்மெண்ட் வேணுங்க. அதுதான் அந்த தலைமை சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா ஸ்டோரியாவே போயிடும். அது நம்பர்ஸா கன்வெர்ட் ஆகாது, சேல்ஸா கன்வெர்ட் ஆகாது, உங்களுக்கு ரிட்டர்ன்ஸா கன்வெர்ட் ஆகாது. இதுதான் 2வது விஷயம் நீங்க பார்க்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டன்டான திங். சரி, இப்போ இதெல்லாம் நீங்க ஓரளவுக்கு ஒரு புரிதல் வந்துடுச்சு, உங்களுக்கு பிஸ்னஸை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, மேனேஜ்மெண்ட் கிட்ட ஓரளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, அவங்க நல்லா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கிறது. 3வது, இந்த பிஸ்னஸ் வந்து நீங்க முதல்ல பார்த்து புரிஞ்சதோட சரி, நீங்க எதை கண்டினியூஸா ட்ராக் பண்ணணுங்க. இதை நாங்க இன்வெஸ்டிங் கம்யூனிட்டியில ஸ்கட்டில் பட் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம். ஸ்கட்டில் பட்னா என்னன்னா, கோயிங் டீப்பர் டவுன் அண்ட் கோயிங் ஆன் டு த ஃபீல்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு த பிஸ்னஸ் டைனமிக்ஸ் ஒர்க். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் நீங்க பார்த்துட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, மேனேஜ்மெண்ட் மேல கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா, அடுத்த கட்ட நடவடிக்கையா நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த பிஸ்னஸோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ், தட் இஸ் அந்த பிஸ்னஸோட வெண்டர்ஸா இருக்கட்டும், எம்ப்ளாயீஸா இருக்கட்டும், சம் எக்ஸ் எம்ப்ளாயீஸா இருக்கட்டும்,
ஆர் கஸ்டமர்ஸாக இருக்கட்டும், அந்த பிஸ்னஸ் எந்தெந்த பீசஸ்னால மூவ் ஆகுங்கிற அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் பீசஸ் இருக்கு இல்லையா, அந்த பீசஸ் ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் போய் அணுகணும். தட் இஸ் நீங்கள் அந்த கஸ்டமர்ஸ்கிட்ட பேசணும், வெண்டர்ஸ்கிட்ட பேசணும். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த இண்டஸ்ட்ரி மூவ்ஸ் மணி within this specific business, and accordingly you have to keep tracking this, because ரிசர்ச்ல நாங்கள் இன்னொன்று சொல்லுவோம், ஐடியா ஜென்ரேஷன் இஸ் அ வெரி ஈஸி திங். ஐடியா ஜென்ரேஷன் நீங்கள் பண்ணிடலாம், ஓரளவுக்கு உங்களுக்கு ரிசர்ச் புரிதல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் பண்ணிடலாம். ஆனால் அந்த ஐடியா மெயின்டெனன்ஸுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஆக்டிவிட்டி, பிகாஸ் இட் ரிக்வயர்ஸ் யூ டு கீப் அப் வித் த இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸ் விச் ஆர் சேஞ்சிங் எவ்ரி மினிட், ரைட்? நீங்கள் இன்னைக்கு ஒரு இண்டஸ்ட்ரியை பார்த்து இப்படிதான் இப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நாளைக்கே அந்த இண்டஸ்ட்ரி மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இதே மாதிரி இருக்காது, ரைட்? ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க அந்த ஐடியா ஜென்ரேஷனை மட்டும் பண்ணாம ஐடியா மெயின்டெனன்ஸையும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஏன்னா ஸ்மால் கேப்ல உங்களுக்கு சூழல் அப்படிதான். ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியில உங்களுக்கு ரிலையன்ஸ் மாதிரியோ இல்லாட்டி ஐடிசி மாதிரியோ சூழல் எல்லாமே ஒரு ராதர் எல்லாமே உங்களுக்கு செட்டா இருக்காது, மாறிட்டே இருக்கும். உங்களுக்கு டெய்லி ஒரு புது பிரச்சனை வரும். இது ஒரு புது ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் இல்லையா? நம்ம எல்லாருமே பல பேர் பிஸ்னஸ் பண்ணியிருப்போம், நம்மளே பார்த்துருப்போம். ஒரு புது பிஸ்னஸ் வரும்போது ஒரு என்ன பிரச்சனை வரும்னு நம்மளுக்கே தெரியாது. இன்னைக்கு வந்தானே இன்னைக்கு ஒரு 10 பிரச்சனை வரும், நாளைக்கு தான் இன்னொரு 10 பிரச்சனை வரும். இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி இதெல்லாம் மிட்டிகேட் பண்றதுக்கு அந்த கம்பெனி ரெடியா இருக்கா, கேப்பபிளா இருக்காங்கிறது நம்ம டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா we are pretty much like owners. We should be thinking like owners of that company, and then accordingly keep a track of what is happening in the industry and in the relevant business. இது பண்ணிட்டுறீங்கன்னா இது ஒரு போர்ஷன். இன்னொரு போர்ஷன் வந்து that a lot of people generally think that okay, நான் இன்னைக்கு ஸ்மால் கேப்பை வாங்கிட்டேன், ஓரளவுக்கு நான் பிஸ்னஸ் புரிதல்லாம் வந்துருச்சு, இது க்ரோ ஆக போது, நான் ரிட்டர்ன்ஸ் பண்ண போறேன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸ்மால் கேப்ல நீங்க இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கணும்னா, லிக்விடிட்டிங்கிறது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டுங்க. இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த வாங்குறேன்னா எனக்கு அதை வாங்கக்கூடிய குவான்டிட்டிக்கு செல்லர் இருக்கணும். இன்னைக்கு நான் வாங்கிட்டு ஹோல்ட் பண்ணி ஒரு 3-4 வருஷம் வச்சதுக்கு அப்புறம் 5வது வருஷம் விற்கிறேன்னா, அந்த 5வது வருஷம் விற்கும் போது ஒரு பையர் இருக்கணும். ஸோ இந்த ஒரு ஃபேக்டரை நம்ம நிறைய பேர் ஓவர்லுக் பண்ணிடுறோம். இன்னைக்கு நினைக்கிறோம் இன்னைக்கு லிக்விடிட்டி இருக்கு, இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த ஸ்டாக்கை விற்கிறாங்க, நான் வாங்க முடியுது அப்படின்னு. ஆனா நீங்க இன்னொன்னு என்ன யோசிக்கணும்னா, நாளைக்கு நீங்களே ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பீங்க, நல்லா ரிட்டர்ன்ஸ் பண்றீங்களோ இல்லாட்டி மாடரேட் ரிட்டர்ன்ஸ் பண்றீங்களோ, ரிட்டர்ன்ஸ் பண்ணலையோ, உங்களை போட்ட முதல் நீங்க திருப்பி எடுக்கணும் இல்லைங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு பையர் இருக்கணும் ஃபார் யூ டு செல் த ஸ்டாக். ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் யூ ஹவ் டு கீப் கன்சிடரிங். ஏன்னா ஒரு லிக்விடிட்டி இல்லாத ஒரு கவுண்டர்ல நீங்க போய் என்டர் ஆறீங்கன்னா, அதுக்கு நீங்க ரொம்ப பிளானை கிளியரா வச்சுக்கணும். இன்னைக்கு நான் என்டர் ஆகிட்டு நாளைக்கு எக்ஸிட் ஆறேங்கிற ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு ஸ்மால் கேப்ல முக்காவாசி டைம் வராது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் தி லிக்விடிட்டி கவுண்டர்ஸ் இன் ஸ்மால் கேப்ஸ் ஆர் வெரி வெரி டைனமிக் இன் நேச்சர். இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது. ஸோ இதெல்லாமே நீங்க கண்டினியூஸா ட்ராக் பண்ண தான் உங்களுக்கு இதோட ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த ஸ்மால் கேப்ல இவ்வளோ கவுண்டர் இருக்கு, இவ்வளோ லிக்விடிட்டி இருக்கு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்மால் கேப் கவுண்டர்ஸ்ல என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ லெட்டஸ் சே ஒரு 5000 கோடி மதிப்புக்கு கீழே இருக்கிற ஸ்மால் கேப் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ஸ்டிடியூஷன் நாட் ஈவன் 5000 crores 10,000 crores கீழே இருக்கிற கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷனல் ஹோல்டிங்ஸ் ஆர் எஃப்ஐஐ ஹோல்டிங்ஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை தான் மார்க்கெட் டிஸ்கவரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஆப்ரேட் பண்ணுறதே இந்த 10,000 15,000 20,000 கோடிக்கு மேலே இருக்கிற மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கிற கம்பெனிஸ் தான். அப்படின்னா உங்களோட ஹோல்டிங் எல்லாமே அதர் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் லைக் யூ மட்டும்தான் ஹோல்ட் பண்றாங்க. ஸோ நீங்க அந்த லிக்விடிட்டியும் கன்சிடர் பண்ணிட்டு தாங்க ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ல உள்ளே இறங்கணும். ஸோ இது வந்து ஒரு பேசிக் கான்டோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பேசிக் கான்டோர்ஸ் வச்சு தான் நீங்க ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கோ ஒரு ஸ்மால் கேப் பங்கையோ என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இந்த சீரீஸ்ல நம்ம ஃபர்தர் வீடியோஸ்ல we will also dive deep into what each aspect of whatever we talked about. இந்த விஷயம்லாம் நம்ம பேசணும் இல்லையா, மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை லிக்விடிட்டியாக இருக்கட்டும், இதை நான் டீப் டைவ் பண்ணி இந்த சீரீஸ்ல நெக்ஸ்ட் ஃபியூ வீடியோஸ்லையும் பேசலாம். பட் இதுதான் முதல் கட்ட ரிசர்ச். இந்த முதல் கட்ட ரிசர்ச் மட்டும் நீங்க தாண்டாம ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கை வாங்கணும்னு நீங்க நினைக்கவே கூடாதுன்னு நாங்கள் சொல்லுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.